தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது எச்சரிப்பின் செய்தி. ஆமோஸ் 3:7 வாசிக்கிறோம். தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். கடைசி காலத்தில் வாழக்கூடிய நமக்கு தேவன் எச்சரிப்பை செய்தி தினமும் தெரியப்படுத்துகிறார். நோவா பேழை கட்டும்போதே ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொண்டு வந்தார். அதாவது ஜலத்தின் மூலமாக இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது என்பதே இந்த உலகத்தை வரலாற்றில் முதலாக நடத்தப்பட்ட படைமுயற்சி கூட்டம் நோவாவினால் பதிவு செய்யப்பட்டது. ஏறக்குறைய 120 வருடங்களாக தனிநபர் மூலமாக உறுதியான பிரசங்கம் செய்யப்பட்டது. அவருடைய பிரசங்கத்திற்கு அச்சாரமாக இருந்த சாட்சி நோவா கட்டின பேழையாகும். இரக்கத்தின் செய்தியை ஜனங்கள் கேட்க தங்களை அர்ப்பணிக்காமல் உலக மயக்கத்தினால் அந்த செய்தியை பரியாசம் செய்தனர். நோவா கொடுத்த செய்தி எந்த வார்த்தையினாலும் வர்ணிக்க முடியாத ஒன்றாயிருப்பது பரியாசம் செய்த மக்கள் மத்தியில் நோவா கற்பாறையைப் போல இருந்தார். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாய் சகலவித மாம்ச ஜந்துக்களோடே உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இன்றும் ஒரு எச்சரிப்பின் செய்தியை தேவன் நமக்கு தருகிறார். இயேசுவின் 2ஆம் வருகை சமீபம் என்றும் அதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்றும் தேவன் நம்மை அழைக்கிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரயத்திற்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் குடித்தும் புசித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். இன்று ஜனங்கள் எதின்மேல் நாட்டமாய் இருக்கிறார்கள். உலக ஆசை, சிற்றின்பம், லௌகீக இச்சை, பணம், பதவி, புகழ், பேராசை. நோவாவை அழைத்த தேவன் இன்று நம்மையும் பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைக்கிறார். நம்மை தாமே ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளை செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.